கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு. நான் உங்கள் பிகே, இது நம்ம BKbytes. ஏழைகள் தங்கள் பணத்தை வைத்து செய்யும் 5 தவறுகள். நான் இங்கே ஏழைன்னு சொல்கிறது பணம் இல்லாதவங்கள இல்லை, பணத்தை சரியாக கையாள தெரியாதவங்கள. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலைன்னு சொல்லிட்டு அவங்க செய்கிற தப்புகளை மறைச்சிட்டு இருக்க ஆட்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் கான்ஷியஸ் இல்லாமல் தோற்று போன நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, லாட்ரி அடித்து பணம் ஜெயித்தவங்க, கேம் விளையாண்டு பணம் ஜெயித்தவங்க, இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம். ஸ்டார்டிங்கில் அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்களாக இருந்துட்டு இருப்பாங்க, வீடு காரு அப்படின்னு வாங்கிட்டு இருப்பாங்க. மறுபடியும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தோம்னா பழைய நிலைமைக்கு வந்து நிற்பாங்க. பழைய நிலைமைனா என்னன்னு கேட்குறீங்களா? அதான் சேலரி வந்த உடனே 3 நாளில் பணம் காலியாக போகுமே, அந்த நிலைமை. இதுக்கு சரியான உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம பறவை மூலியமாக எடுத்துக்கோங்களேன். தன்னோட வயசான காலத்தில் வாய்ப்பு கிடச்சி சடனாக பெரிய ஆள் ஆனவங்க, ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க கிட்ட பணம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையுமே பணம் கேட்டுட்டு இருந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னும் கிளியர் கட்டாக சொல்லணும்னா, உங்களுக்கு பாக்ஸர் மைக் டைசன் பற்றி தெரிஞ்சிருக்கும். அவர் தன்னோட கெரியர் மூலமாக கிட்டத்தட்ட 2200 கோடி ரூபாய் சம்பாரிச்சிருந்தாரு. ஆனால் 2003 வருஷம் 147 கோடி ரூபாய் கடன் இருந்ததா பேங்க்ல இருந்து நியூஸ் வந்தது. இதுக்கெல்லாம் காரணம் பணம் சம்பாதிக்க தெரியாதில்லை, சம்பாதித்த பணத்தை கையாள தெரியாதது தான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிடும். இது வரைக்கும் நீங்கள் BKbytes சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் எதையோ ஒன்று மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். முதல் தப்பு என்ன அப்படின்னா, சம்பாதிச்சதை விட அதிகமாக செலவு பண்ணுறது. இது யூஸ்வலாக படித்து முடித்து வேலைக்கு சேர்ந்த உடனே எல்லாருமே பண்ணுற ஒரு தப்பு தான். புதுசாக பைக், EMIயில் ஃபோன், பெரிய கம்ஃபர்ட்டான வாடகை வீடு, ஒர்க் டவுன்லேருந்து லீவுக்கு ஹோம் டவுன் போகும்போது கெத்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கிருந்தே வாடகை கார் பிடிச்சிட்டு வீட்டு வரைக்கும் போகிறது. இப்படியெல்லாம் பண்ணுறதுனால தான் சேலரி வந்த 2வது நாளே அக்கௌண்ட்டில் இருக்க மொத்த பணமும் காலியாக போயிடுது. இந்த மாதிரி ஏன் பண்ணுறாங்க? இந்த மாதிரி ஷோ பீசஸ் லைக் காஸ்ட்லி ஃபோன், ஸ்போர்ட்ஸ் பைக் இதெல்லாம் இருந்தால் தான் மதிப்பாங்கிற ஒரு தப்பான பிம்பத்தை நம்ம சமூகத்தில் நமக்குள்ளே திணிச்சிருக்காங்க. நம்மக்கிட்ட இல்லாத பணத்தை வச்சு நமக்கு தேவையில்லாத பொருளை நமக்கு பிடிக்காதவங்களுக்காக நம்ம வாங்கி சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் இன்னும் சிலர் சோசியல் மீடியாவில் தன்னோட ஸ்டேட்டஸை காட்டுறதுக்காக பல விஷயங்களை போலியாக செஞ்சிட்ருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, புதுசாக தொழில் தொடங்கினவங்க, நம்ம தொழில் தொடங்கி இத்தனை நாள் ஆயிடுச்சு, நம்ம தோற்று போயிட்டோன்னு மற்றவங்க எல்லாரும் நினச்சிருவாங்களே அப்படிங்கிறதுக்காக புதுசாக எக்ஸ்பென்சிவ் கார் வாங்கின மாதிரி சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு இந்த உலகம் நம்புமா. இதில் ஃபேக்ட் என்னென்னா, எப்போ நீங்கள் தனியாக தொழில் தொடங்குனீங்களோ அப்போவே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. அதை மற்றவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் உங்களுக்கு இல்லை. 2வது தப்பு, சீக்கிரமாக பணக்காரர் ஆகிற முடியும்னு சொல்கிற குரூப்பை நம்புறது. உங்களுக்கு 5 லட்ச ரூபா ப்ரைஸ் விழுந்திருக்கு, அதுக்கு நீங்கள் வெறும் 500 ரூபா கட்டினா போதும்னு சொல்கிறது. உங்களுக்கு கீழே 2 பேரை சேர்த்து விடுங்க, மாதம் 10,000 ரூபா கிடைக்கும்னு சொல்கிறது. வெறும் 3000 ரூபா போட்டால் போதும், 30 நாளில் உங்களுக்கு 50,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற எல்லா குரூப்பையும் நம்ம நம்பிட்டு இருக்கோம். இவங்களெல்லாம் நான் ஃப்ராடுன்னு சொல்ல வரல. எப்பவுமே சீக்கிரமாக வர பணம் கண்டிப்பாக பிரச்சனையும் கூடயே எடுத்துகிட்டு வரும். இந்த மாதிரி விஷயங்களில் தோற்றவங்களை தான் நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம். நம்மளோட பிரச்சனை என்னன்னா, நமக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஆனால் ஹெட்லைன் டேக் மட்டும்தான் தெரியும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெரியாது. 3வது தப்பு, அவசரத்துக்காக பணம் எடுத்து வைக்காதது. இப்போ ஓகே, பட் எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த கோவிட் ஒரு பெரிய உதாரணம். நிறைய பேருக்கு வேலை போச்சு, அப்படியே வேலை இருக்கவங்களுக்கும் வெறும் 70% சம்பளம் தான் கிடச்சிது. நிறைய பேர் தங்களோட யூஷுவல் ஆர்டர்ஸை இழந்தாங்க, நிறைய பேர் தங்களோட கஸ்டமர்ஸை இழந்தாங்க. இதில் இயல்பு என்னன்னா, நம்ம வாழ்க்கை எப்பவுமே நம்ம நினச்ச மாதிரி இருக்கிறது இல்லை. திடீர்னு பைக் காணாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்லை திடீர்னு உங்கள் ஃபோன் உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் சாபம் கொடுக்கல, ஜஸ்ட் சொல்கிறேன். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் 45% பேர்கிட்ட அவசரத்துக்கு 30,000 ரூபாய் கூட கையில் இல்லை அப்படிங்கிறது ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி பண தேவைகளுக்காகத்தான் நம்ம கடன் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்மளால் எதையாவது ஒன்று விற்க வேண்டியதாகவும் இருக்குது. இல்லைனா வட்டிக்கு கடன் வாங்கி அந்த வட்டியை கட்டுறதுக்காகவே மாதம் மாதம் உழைக்க வேண்டியதாக இருக்குது. இதை சமாளிக்கிறதுக்கு என்னதான் வழி அப்படின்னா, உங்கள் வருமானத்திலிருந்து 16% சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான விதிமுறை. இந்த மாதிரி எவ்வளோ நாளைக்கு எடுத்து வைக்கணும்னு கேட்குறீங்களா? எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 6 மாதத்துக்கு உங்களோட வீட்டு செலவை சமாளிக்கிறதுக்கான பணத்தை நீங்கள் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே 1 வருஷத்துக்கு சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய பெனிஃபிட். 4வது தப்பு, கடனுக்கு பின்னாடி மாடு மாதிரி ஓடுறது. ஒருவேளை நான் இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த 3 பாயிண்ட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த 4வது நிலைமையில் நீங்கள் சிக்கியிருக்கீங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். கிரெடிட் கார்டு அண்ட் ஈஸி EMI இருக்கிறதுலையே இதுதான் பெரிய மோசடி. இந்த மெத்தட் உங்களால் எதை வேணாலும் வாங்கிட முடியும்னு நம்ப வச்சிரும், கடைசியில் உங்களை கடன்காரனாகவும் ஆக்கிடும். கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணும்போது நீங்கள் GST கட்டுவீங்க. அதை ஒருவேளை திருப்பி உங்களால் கட்ட முடியலன்னா அதுக்கு தனியாக பெனால்ட்டி ப்ளஸ் GST கட்டுவீங்க. இதெல்லாம் இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு ஒன்று உங்ககிட்ட வாங்கிக்குவாங்க. அப்போ இந்த நோ காஸ்ட் EMI தராங்க
தராங்களே, அதில் தான் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் எந்த ஹிடன் சார்ஜஸும் இல்லையே, அதை நான் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஆனால் நீங்கள் மாதம் மாதம் செலுத்துகிற இஎம்ஐ தொகையை விட உங்ககிட்ட 3 மடங்கு பணம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த பொருளை வாங்கணும், இல்லைனா வாங்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வெயிட் பண்ணி அந்த பொருளை மொத்த விலை கொடுத்து வாங்கிடலாம். இந்த ஆஃபர் போனால் இன்னொரு ஆஃபர் கண்டிப்பாக வந்தே தீரும். ஆனால் கடன்காரன் ஆனீங்கன்னா கண்டிப்பாக திருப்பி வெளியே வர முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. 5வது தப்பு, ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறது. இது எப்படி தப்பாக முடியும்? ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறதுல என்ன தப்பு? எல்லா வரவு செலவும் ஒரே அக்கௌண்ட்ல இருக்குமே அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதுக்கான ஆன்சர் நான் சொல்றேன், கேளுங்க. இப்பெல்லாம் நம்ம எந்த கடைக்கு போனாலும் சரி, இல்ல ஷாப்பிங் மால்ஸ், தியேட்டர்ஸ் எங்க போனாலும் சரி, எந்த பொருளையுமே நம்ம காசு கொடுத்து வாங்குறது இல்ல. ஜஸ்ட் கார்டு எடுத்து ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம், இல்லைன்னா ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிடுறோம். இதுல ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, பேலன்ஸ் 0 ஆகிற வரைக்கும் நீங்க இதை யூஸ் பண்ணிடுவீங்க. அது வரைக்கும் நம்ம கிட்ட பணம் இருக்கே அப்படிங்கிற எண்ணம் தான் வருமே தவிர பணத்தை மேனேஜ் பண்ணும் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பா வராது. சோ குறைஞ்சது ஒரு 3 அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணுங்க. ஏன்னா இப்படி ஒரே ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றவங்க இஎம்ஐ கட்ட வச்சிருந்த பணம், வீட்டு வாடகைக்கு வச்சிருந்த பணம், ஏன் கேஸுக்கு வச்சிருந்த பணத்தை கூட செலவு பண்ணிட்டு தான் நம்ம நிறைய பேரை பார்த்திருக்கோம். இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதோ BKbytesோட போனஸ் பாயிண்ட். 6வது தப்பு, ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸோ ஒரு ஆக்சிடென்ட் பாலிசியோ எடுக்காம இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா இப்போ ஓகே, நீங்க மார்வல்ஸ் படத்துல வர சூப்பர் ஹீரோஸ் மாதிரி இருக்கலாம், பட் நீங்க தான் உங்க குடும்பத்தோட ட்ரெயின் என்ஜின். நீங்க நின்று போயிட்டீங்கன்னா மொத்த கோச்சும் நிக்க வேண்டியதுதான். நீங்க சொல்றது கரெக்ட், பட் இன்சூரன்ஸ் எப்படி எடுக்கிறது? அதெல்லாம் பெரிய பணக்காரங்க எடுக்கிறதாச்சு. என்கிட்ட மாச இஎம்ஐயை சமாளிக்கிறதுக்கு மட்டும்தான் பணம் இருக்கு, இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் பணம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா மாசத்துக்கு வெறும் ₹1 கட்டுற மாதிரி ஆக்சிடென்ட் பாலிசி எல்லாம் நம்ம கவர்மெண்ட்லயே தராங்க. அண்ட் டிராவல் இன்சூரன்ஸ் வெறும் 45 பைசால இருந்து கிடைக்குது. இதெல்லாம் தாராளமா வாங்க முடியுங்கிறது என்னோட கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கோ இல்லை இந்த தவறை செஞ்சுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ தாராளமாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய். நான் உங்கள் BK, இது நம்ம BKbytes.